So Python beginner tutorial seriesல நம்ம next பார்க்க போற டாபிக் data structures. அதுலயும் முக்கியமா நம்ம லிஸ்ட்ங்கற டாபிக்கை பார்க்க போறோம் இந்த வீடியோல ஸ்பெஷலா. சோ லிஸ்ட்ங்கற டாபிக் இருக்கட்டும், டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ்ங்கற டாபிக் இருக்கட்டும், நம்ம ஃபர்ஸ்ட் இந்த வேரியபிள்ஸ் அசைன் பண்ற சைடு கொஞ்சம் போய் பார்க்கலாமா. இப்போ நம்ம ஒரு வேரியபிள் அசைன் பண்றோம் அப்படின்னா இப்போ ஏங்கிற வேல்யூ வேரியபிளுக்கு 1ங்கிற வேல்யூ அசைன் பண்ணுவோம். ஸோ இப்போ நம்ம ஒரு வேரியபிளுக்கு ஒரு வேல்யூ அசைன் பண்ணிக்கிறோம். ஓகேங்களா. ஸோ இப்போ நான் ஒரு திங்க் பண்றேன், அதாவது இந்த ஏங்கிற வேரியபிளுக்கு நான் மோர் தென் 1 வேல்யூ அசைன் பண்ணும். ஏங்கிற வேரியபிளுக்கு நான் 1ங்கிற வேல்யூ அசைன் பண்ணும், 2ங்கிற வேல்யூ அசைன் பண்ணும். ஸோ அந்த மாதிரி டைமிங்ல நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, எல்லாரும் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ் அப்படிங்கிற ஒன்றை யூஸ் பண்ணுவாங்க. ஓகேங்களா. நம்ம அந்த டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸில் 4 டைப்ஸ் இருக்குது. அதில் மெயினாக பார்த்தீங்கன்னா லிஸ்ட்டுங்கிறத பார்க்கலாம். ஓகேங்களா. ஸோ இப்போது அது எப்படி பண்ணுறதுங்கிறத பார்க்கலாம். அதாவது மல்டிபிள் வேல்யூஸை ஸ்டோர் பண்ணுறது எப்படிங்கிறத பார்க்கலாம். ஓகேங்களா. ஸோ இதுக்கு இந்த ஏங்கிற வேரியபிளில் இப்போ நம்ம ஒரு லிஸ்ட் வேரியபிளாக மாற்ற போகிறோம். அதுக்கு ஃபர்ஸ்ட் ஸ்கொயர் ப்ராக்கெட் கூட தான் நம்ம அந்த லிஸ்ட் வேல்யூஸ் எல்லாம் கொடுப்போம். ஓகேங்களா. வித்தின் தி ஸ்கொயர் ப்ராக்கெட்ஸ் ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ஃபர்ஸ்ட் என்ன வேல்யூ அசைன் பண்ணணும், 1ங்கிற வேல்யூ அசைன் பண்ணிக்கலாம். உங்களுக்கு இஷ்டமானதான், இது ஒரு இன்டீஜர் வேல்யூ. ஸோ நீ நம்ம செகண்ட் வேல்யூ அசைன் பண்ணோம் அப்படின்னா ஒரு கமா கொடுக்கணும். கமா கொடுத்துட்டு அடுத்து நீங்கள் செகண்ட் வேல்யூவை நீங்கள் அசைன் பண்ணணும். அந்த செகண்ட் வேல்யூ ஒரு இன்டீஜராக இருக்கலாம், ஸ்ட்ரிங்காக இருக்கலாம், பூலியனாக இருக்கலாம், தட்ஸ் எத்தனை வேணாலும் இருக்கலாம், என்னவா வேணாலும் இருக்கலாம். இப்போ நம்ம நிறைய வேல்யூஸ் கொடுக்கலாம். ஓகேங்களா. இப்போ 1 இருக்கட்டும், 2ங்கிற ஒரு இன்டீஜர் கொடுக்கலாம், அடுத்து ஒரு ஸ்ட்ரிங் கொடுக்கலாமா. ஸோ ஸ்ட்ரிங்னு சொல்லி ஸ்ட்ரிங்கிறதையே கொடுக்கலாம். இது ஒரு ஸ்ட்ரிங் வேல்யூ, பிகாஸ் நம்ம கொட்டேஷன் மார்க்குள்ள கொடுத்துருக்கிறோம். அடுத்தது பார்த்தீங்கன்னா ஒரு பூலியன் வேல்யூ கொடுக்கலாம். பூலியன் வேல்யூஸ்னா நத்திங் பட் ட்ரூ ஆர் ஃபால்ஸ். ஸோ அதுவும் நம்ம கொடுக்கலாம். ஓகேங்களா. ஸோ ஒரு லிஸ்ட்டை அசைன் பண்ணுறதுங்கிறது இப்படித்தான். ஸோ இந்த லிஸ்ட்டை நம்ம அசைன் பண்ணிட்டோம். இப்போ இந்த லிஸ்ட்டையும் அந்த லிஸ்ட்டில் இருக்கிற எலமெண்ட்ஸையும் ஆக்சஸ் பண்ணுறது எப்படிங்கிறது பார்க்கலாமா. ஸோ இது ஆக்சஸ் பண்ணுறதுக்கு நம்ம நார்மலாக பிரிண்ட் ஆஃப் ஸ்டேட்மெண்ட் வச்சு ஆரம்பிக்கலாம். ஸோ இப்போ இந்த பிரிண்ட் ஆஃப் ஸ்டேட்மெண்ட்டுக்குள்ள இந்த லிஸ்ட் வேரியபிளை கொடுத்தோம் அப்படின்னா, தட் இஸ் இந்த ஏவை கொடுத்தோம் அப்படின்னா இங்கே என்ன சொல்லி பார்க்கலாம். ஓகேங்களா. ஸோ இப்போ நம்ம இந்த ஃபைலை ரன் பண்ணோம் அப்படின்னா இந்த இடத்துல இப்போ ஸோ இங்கே கொஞ்சம் ஸ்லோ ஆகுது. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியும் இந்த இடத்துல அந்த லிஸ்ட் பிரிண்ட் ஆகிக்குது. பிகாஸ் இந்த இடத்துல நம்ம இந்த பிரிண்ட் ஆஃப் ஏன்னு கொடுத்தது மொத்த லிஸ்ட்டையும் பிரிண்ட் பண்ண வச்சிருச்சு. ஓகேங்களா. ஸோ இப்போ எனக்கு ஒரு வேளை இந்த மொத்த லிஸ்ட்டு வேண்டாப்பா, எனக்கு இந்த ஃபர்ஸ்ட் எலமெண்ட் மட்டும் வேணும், செகண்ட் எலமெண்ட் மட்டும் வேணும், அந்த மாதிரி நம்ம டைமிங்கில் என்ன பண்ணோம்னா இண்டெக்ஸ் வேல்யூ அப்படின்னு சொல்லி லிஸ்ட்டில் இருக்குது. லிஸ்ட்டில் மட்டும் கிடையாது, டியூபிள்ஸ், ஸ்ட்ரிங்கு, செட், டிக்ஷனரி அப்படின்னு நிறைய டைப்ஸ் இருக்குது. ஸோ எல்லாத்துலேயும் பார்த்திங்க அப்படின்னா இந்த இண்டெக்ஸ் வேல்யூ ஒரு முக்கியமான விஷயம். ஸோ அது என்னங்கிறத போக போக பார்க்கலாம் அடுத்த டாபிக்ஸ் எல்லாம். இப்போ லிஸ்ட்லேயும் பார்த்திங்க அப்படின்னா அந்த இண்டெக்ஸ் வேல்யூங்கிற ஒன்று இருக்குது. ஸோ இப்போ இந்த இண்டெக்ஸ் வேல்யூஸை எப்படி யூஸ் பண்ணுறதுங்கிறது பார்க்கலாம். ஓகேங்களா. ஸோ இந்த ஏங்கிற லிஸ்ட்டே இருக்கட்டும். ஸோ இந்த லிஸ்ட்டில் நம்ம ஃபர்ஸ்ட்டாக இருக்கிற இந்த 1 பிரிண்ட் பண்ண வைக்கணும் அப்படின்னா இண்டெக்ஸ் வேல்யூ, இதுக்கான இண்டெக்ஸ் வேல்யூ என்னென்னு பார்த்தீங்கன்னா 0. ஓகேங்களா. ஸோ பிகாஸ் ஏன் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா இதுக்கான வேல்யூ, அதாவது இப்போ நீங்கள் ஒரு கொஸ்டின் எழுதுறீங்க அப்படின்னா 1 2 3 4 அப்படின்னு சொல்லி 1 தானே எழுதிட்டு போவீங்க. ஸோ அந்த மாதிரி இந்த இடத்துல ஸ்டார்டிங் ஆகிறது எப்போவுமே 0ல தான் ஸ்டார்ட் ஆகும். அதுக்கு அடுத்தது 1, அதுக்கு அடுத்தது 2, அதுக்கு அடுத்தது 3. ஸோ இந்த மாதிரி கண்டினியூஸாக போயிட்டே இருக்கும் லிஸ்ட்டை பொறுத்தளவுக்கு. ஓகேங்களா. ஸோ நீங்கள் ஃபர்ஸ்ட் ஆகிற எலமெண்ட்டை பிரிண்ட் பண்ண வைக்கணும் அப்படின்னா ஒரு லிஸ்ட்டில் நீங்கள் அதோடைய இண்டெக்ஸ் வேல்யூவான 0 தான் கொடுக்கணும். செகண்டாக அதை பிரிண்ட் பண்ண வைக்கணும் அப்படின்னா லிஸ்ட்டை பொறுத்தளவுக்கு நீங்கள் அது இண்டெக்ஸ் வேல்யூவான 1 தான் கொடுக்கணும். அது எப்படிங்கிறத பார்க்கலாம், இண்டெக்ஸ் வேல்யூ கொடுக்கறது எப்படிங்கிறத பார்க்கலாம். பிகாஸ் நம்ம இண்டெக்ஸ் வேல்யூ கொடுக்கறது எப்படின்னு தெரியாமையே இண்டெக்ஸ் வேல்யூ என்னன்னு பார்க்கக்கூடாது. சரி, இப்போ இந்த ஏங்கிற லிஸ்ட் வேரியபிள் கொடுத்துட்டோம். அடுத்தது ஸ்கொயர் ப்ராக்கெட்ஸ் கொடுத்து இதுக்குள்ள தான் நம்ம இப்போ அந்த இண்டெக்ஸ் வேல்யூவை கொடுக்க போகிறோம். ஓகேங்களா. ஸோ அந்த இண்டெக்ஸ் வேல்யூ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஃபர்ஸ்ட்டாக அதை பிரிண்ட் பண்ண வைக்கணும் அப்படின்னா 0ன்னு சொல்லி கொடுக்கணும். ஓகேங்களா. ஸோ இதோட இண்டெக்ஸ் வேல்யூ 0, இதோடது 1, இதோட இது 2. ஸோ கோஸ் ஆன். ஓகேங்களா. ஸோ இப்போது நம்ம எஃப்ஐ கொடுத்து ரன் பண்ணோம் அப்படின்னா 1 அப்படிங்கிறத பிரிண்ட் ஆகுது. பிகாஸ் இந்த இடத்துல 0 தான், 0ங்கிற இண்டெக்ஸ் வேல்யூ இங்கே தான் இருக்குது. இதுக்கான இண்டெக்ஸ் வேல்யூ தான் 0. ஸோ இது பார்த்தீங்கன்னா பிரிண்ட் ஆகுது. இப்போ நீங்கள் 1ன்னு கொடுத்தீங்க அப்படின்னா நெக்ஸ்ட்டு பிரிண்ட் ஆகணும். ஓகேங்களா. பார்க்கலாமா, பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ நெக்ஸ்ட்டு இது பிரிண்ட் ஆகிருக்குது. அடுத்து 2ன்னு கொடுத்தீங்கன்னா இது பிரிண்ட் ஆகும், 3ன்னு கொடுக்கல இந்த 2 பிரிண்ட் ஆகும், அண்ட் கோஸ் ஆன் வித் இட். ஓகேங்களா. ஸோ இப்போ நம்ம இதில் பாசிட்டிவ் இன்டீஜர்ஸ் மட்டும்தான் இவ்வளோ நேரமாக கொடுத்துட்டு இருக்கிறோம். நெகட்டிவ் இன்டீஜர்ஸ் கொடுத்து பார்க்கலாமா என்ன ஆகுன்னு.
ஸோ இப்போ இந்த 1-ஐ -1 மாற்றி நம்ம ரன் பண்ண வைக்கலாம். ஸோ இப்போ ரன் பண்ண அப்படின்னா ட்ரூ பிரிண்ட் ஆகிருக்குது. ஸோ ஏன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா நம்ம சொன்ன மாதிரியே இண்டெக்ஸ் வேல்யூ அப்படிங்கிறது இந்த இடத்துல இருந்து ஸ்டார்டிங்லேருந்து ஆரம்பிக்கல 0 1 2 அப்படின்னு சொல்லி போயிட்டே இருக்கும். நீங்கள் லாஸ்ட்லேருந்து பிரிண்ட் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா எஸ். ஸோ அதுவும் பண்ண முடியும். ஸோ அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி மைனஸ் வேல்யூஸ் கூட கேள. ஓகேங்களா? ஸோ இப்போ நீங்கள் -1 அப்படின்னு சொல்லி கொடுத்தீங்கன்னா லாஸ்ட் வேல்யூ பிரிண்ட் ஆகும். ஸோ லாஸ்ட் டைம் இங்கே நான் வந்து ஸ்டார்டிங்கில் பார்த்தோம் அப்படின்னா 0லேருந்து தானே ஸ்டார்ட் ஆகுது. பட் லாஸ்ட்லேருந்து நம்ம பிரிண்ட் பண்ண வைக்கணும் அப்படின்னா -1 2 3 தான் ஆரம்பிக்கும். ஸ்டார்டிங் வந்து -1 தான். ஓகேங்களா? ஸோ இப்போ -2 கொடுத்தீங்க அப்படின்னா ஸ்ட்ரிங் அப்படிங்கிறது பிரிண்ட் ஆகணும். தட் இஸ் இது பிரிண்ட் ஆகணும். ஆகுதான்னு பார்க்கலாமா? ஸோ இப்போ எஃப்ஏ கொடுத்து ரன் பண்ணால் ஸ்ட்ரிங். ஸோ இது உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். ஸோ இப்போ நம்ம இந்த எலமெண்ட்ஸை ஒன்றா பிரிண்ட் பண்ண வச்சிட்டோம். ஸோ எனக்கு இந்த எலமெண்ட்ஸ்லேயே பார்த்தீங்க அப்படின்னா ஒரே டைமிங்கில் இந்த 3 எண்ணம் பிரிண்ட் பண்ண வைக்கணும் அல்லது 2 எண்ணம் பிரிண்ட் பண்ண வைக்கணும் அப்படின்னா அந்த மாதிரி டைமிங்கில் நீங்கள் என்ன பண்ணலாம்னா ஸ்லைசிங் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ ஸ்லைசிங்னா என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா இப்போ இது இருக்கட்டும். ஸோ உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்கு. ஸோ 0ன்னு சொல்லி இப்போ நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம்னு நான் சொல்லிடுறேன். ஸோ இந்த 1 பிரிண்ட் பண்ண வைக்க போகிறோம். ஸோ இந்த 1லேருந்து இந்த ஸ்ட்ரிங் வரைக்கும் பிரிண்ட் பண்ண வைக்க போகிறோம். எக்ஸப்ட் இந்த ட்ரூ மட்டும் கிடையாது. ஓகேங்களா? ஸோ இந்த ட்ரூ மட்டும் இல்லாமல் மற்ற எல்லாத்தையும் பிரிண்ட் பண்ண வைக்கணும் அப்படின்னா அந்த மாதிரி டைமில் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ஏங்கிற இந்த வேரியபிள் இந்த லிஸ்ட் வேரியபிளில் நம்ம கொடுத்த மாதிரியே இதே இதை கொடுத்துட்டு இந்த ஸ்கொயர் பேக்கெட்ஸை கொடுத்துட்டு அந்த இண்டெக்ஸ் வேல்யூ ஸ்டார்டிங் இதுலேருந்து ஆரம்பிக்குது. அதாவது 0ங்கிற இண்டெக்ஸ் வேல்யூ வந்து ஸ்டார்ட் ஆகி இந்த ஸ்ட்ரிங் அதாவது 2ங்கிற இண்டெக்ஸ் வேல்யூ வரைக்கும் இது பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நம்ம பிரிண்ட் பண்ண வைக்க போகிறோம். ஸோ இந்த ஸ்டார்டிங் வேல்யூவான 0 கொடுத்துட்டோம். கொடுத்ததுக்கு அப்புறமா ஒரு கோலன் கொடுக்கணும். கோலன் கொடுத்துட்டு ஃபினிஷிங் வேல்யூ இண்டெக்ஸ் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இங்கே 2 தான். ஓகேங்களா? இது 0 இது 1 அதுக்கு அடுத்தது இது 2. ஸோ அந்த கணக்குப்படி இது 2 தான். ஸோ நம்ம ஸ்டாப் வேல்யூவான 2 + 1 தான் எப்பவுமே கொடுக்கணும். ஸோ அப்போ தான் கரெக்டாக பைத்தான் கோடை பொறுத்தளவுக்கு நீங்கள் அதான் கொடுக்கணும். ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம இதை எஃப்ஐ கொடுத்து ரன் பண்ணோம் அப்படின்னா ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த 3 எண்ணம் மட்டும் பிரிண்ட் ஆகிருக்கும். ஸோ இது பார்த்தீங்கன்னா ஸ்லைசிங். ஸோ இதை வச்சு நீங்கள் உங்களுக்கு ரெக்வயர்ட் நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸை மட்டும் நீங்கள் பிரிண்ட் பண்ண வைக்கலாம். இது பார்த்தீங்க அப்படின்னா மைனஸுக்கும் ஒர்க் ஆகும். அண்ட் ஆல்சோ இதுலேயே பார்த்தீங்க அப்படின்னா இன்னொரு காலனை கொடுத்து நீங்கள் இன்க்ரிமெண்ட்டும் கூட கொடுத்து நீங்கள் பண்ணலாம். ஒரு அதாவது நம்ம ரேஞ்ச் ஆஃப் ஃபங்க்ஷன் எல்லாம் பார்த்து இல்லையா அதே மாதிரி பண்ணலாம். அண்ட் ஆல்சோ இதையவே நீங்கள் ஃபார் லூப்லையும் கூட கொடுத்து ஒன்றா கீழே பிரிண்ட் பண்ண வைக்கிறதா இருந்தாலும் பிரிண்ட் பண்ண வைக்கலாம். ஸோ இதுதான் இந்த சின்டாக்ஸ் ஃபார் லூப்பில் கொடுத்து பிரிண்ட் பண்ண வைக்கிறது. ஓகேங்களா? ஸோ இது என்ன பண்ணுதுங்கிறதையும் இப்போ நான் ஒரு ஷார்ட்டாக சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு இதை ரன் பண்ண வைக்கலாம். ஓகேங்களா? ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இது ஒன்றுன்னா அப்படியே பிரிண்ட் ஆகிக்குது. இதோட வேல்யூ இதோட வேல்யூ இதோட இந்த ஒவ்வொரு எலமெண்ட்டாக பார்த்தீங்க அப்படின்னா கீழே அப்படியே பிரிண்ட் ஆகிருக்கு. ஸோ இதுலேருந்து இது வரைக்கும் பிரிண்ட் ஆகிருக்குது. ஓகேங்களா? ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு புரியும். நான் இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணுற பாருங்க. ஃபார் லூப்பில் ஐங்கிற ஒரு வேரியபிளுக்கு ஏங்கிற ஒரு லிஸ்ட்டிலிருந்து ஃபர்ஸ்ட் எலமெண்ட்டான 1 அசைன் ஆக உடனே இந்த லூப் பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் டைம் இட்ரேட் ஆகும். அடுத்தது ஏவோட வேல்யூ 2 அப்படிங்கிறது இந்த பார்த்தீங்க அப்படின்னா ஐயோடைய வேல்யூவாக மாறும். அப்போ இன்னொருக்கா இந்த லூப் பார்த்தீங்க அப்படின்னா இட்ரேட் ஆகும். அண்ட் இந்த ட்ரூ ஆகி இந்த ட்ரூங்கிற வேல்யூவும் இங்கே ஐக்கு வந்ததுக்கு அப்புறமாவும் இந்த ஃபார் லூப் பார்த்தீங்க அப்படின்னா ரன் ஆகும். அதாவது நம்ம ஈஸியாக சொல்லணும் அப்படின்னா ஒவ்வொரு டைமும் இந்த ஐங்கிற வேரியபிளுக்கு இந்த ஏங்கிற லிஸ்ட்லேருந்து வேல்யூ கிடைச்சிட்டு இருக்கிற வரைக்கும் இந்த கீழே இருக்கிற கோட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஃபார் லூப் கீழே இருக்கிறது திரும்ப திரும்ப ரன் ஆகும் அன்டில் இந்த ஏங்கிற லிஸ்ட்டில் இருக்கிற எலமெண்ட்ஸ் எல்லாம் முடிகிற வரைக்கும். ஓகேங்களா? ஸோ இதை இந்த ஃபார் லூப் வச்சு நீங்கள் இந்த லிஸ்ட்டில் இருக்கிற எலமெண்ட்ஸ்லாம் நீங்கள் ஓனாக பிரிண்ட் பண்ண வைக்கிறதுக்கான வே. ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம எப்படி ஆக்சஸ் பண்ணுறது அப்படிங்கிறதெல்லாம் பார்த்துட்டோம். இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு இந்த வீடியோவில் லாஸ்ட்டாக பார்க்க போகிற டாபிக் லிஸ்ட்டில் எப்படி நீங்கள் இப்போ ஒரு எலமெண்ட் இருக்குது அப்படின்னா இந்த எலமெண்ட் இருக்கிற வேல்யூ சேஞ்ச் பண்ண போகிறீங்க அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ ஜஸ்ட் லைக் ஹவ் வி ஆக்சஸ் அதாவது இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் நம்ம இதை ரிமூவ் பண்ணிடலாம். ஓகேங்களா? ஸோ ரிமூவ் பண்ணிவிட்டு இப்போ நம்ம லாஸ்ட் டைம் பிரிண்ட் ஆஃப் ஃபங்க்ஷன் மூலியமா இந்த இண்டெக்ஸ் வேல்யூ இருக்கிற இந்த இண்டெக்ஸ் வேல்யூ இருக்கிற எலமெண்ட்டை நம்ம பிரிண்ட் பண்ண வச்சோம். ஸோ அதே மாதிரி அந்த இண்டெக்ஸ் வேல்யூவே கொடுத்து நம்ம இந்த இண்டெக்ஸ் வேல்யூ இருக்கிற எலமெண்ட்டை மட்டும் சேஞ்ச் பண்ண போகிறோம். ஓகேங்களா? ஸோ அது எப்படிங்கிறது இப்போ நம்ம பார்க்கலாம். ஸோ ஏங்கிற வேரியபிள் இந்த வேரியபிள் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா லிஸ்ட் வேரியபிள். ஓகேங்களா? ஸோ இந்த ஏங்கிற லிஸ்ட் வேரியபிளை கொடுத்து
அதே மாதிரி ஸ்கொயர் பிராக்கெட் கொடுத்து அந்த இண்டெக்ஸ் ஆன, அதாவது இதோட இண்டெக்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நான் 1ங்கிற இண்டெக்ஸ் இருக்கிற வேல்யூ தான் இப்போ நம்ம சேஞ்ச் பண்ண போகிறோம். ஸோ இந்த 1ங்கிறது 0ங்கிற இண்டெக்ஸில் தான் பார்த்தீங்க அப்படின்னா இருக்கும். ஸோ இப்போ இந்த 0 கொடுத்து நம்ம நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஈக்குவல் டு, ஒரே ஒரு ஈக்குவல் டு அசைன்மெண்ட் ஆப்ரேட்டரை யூஸ் பண்ணி இந்த 0ங்கிற இண்டெக்ஸில் இருக்கிற வேல்யூவை நான் இப்போ 3ன்னு சொல்லி கொடுக்க போகிறேன். ஓகேங்களா? ஸோ இப்போ எஃப்ஐ கொடுத்து ரன் பண்ணோம் அப்படின்னா ஸோ இங்கே என்ன ஆகிக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம 3ன்னு சொல்லி கொடுத்துக்கிறோம். ஸோ மறுபடியும் நம்ம பிரிண்ட் ஆஃப் ஃபங்க்ஷன் மூலிமா இப்போ இந்த ஏங்கிற இந்த லிஸ்ட்டை பார்த்தீங்க அப்படின்னா பிரிண்ட் பண்ண போகிறோம். ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த பிரிண்ட் ஆஃப் ஃபங்க்ஷன் இங்கேயும் இருக்கட்டும், ஐ மீன் இந்த வேரியபிளை மாற்றினதுக்கு அப்புறமா இருக்கட்டும், மாற்றுறதுக்கு முன்னாடி 2 டைம் பார்த்தீங்கன்னா இந்த இதையும் நம்ம பிரிண்ட் பண்ண போகிறோம். இப்போ எஃப்ஐ கொடுத்து ரன் பண்ணோம் அப்படின்னா ஸோ இது வந்து மாற்றுறதுக்கு முன்னாடி இந்த லிஸ்ட்டு. ஸோ நம்ம அசைன் பண்ணியிருந்தது 1 2 1 2 ஸ்ட்ரிங் இந்த மாதிரி நார்மலாக நம்ம கொடுத்தோம். ஸோ நெக்ஸ்ட் டைமு நம்ம இந்த இது எக்ஸிக்யூட் ஆனதுக்கப்புறமா ஏங்கிற லிஸ்ட்டில் இருக்கிற இண்டெக்ஸ் 0ங்கிற இண்டெக்ஸில் 3ங்கிற வேல்யூவை நம்ம கொடுத்ததுக்கப்புறமா இருக்கிற லிஸ்ட் இது. ஸோ ஃபர்ஸ்ட் வேல்யூ 1 இருந்து 3 மாறி இருக்குது. ஸோ உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். ஸோ இப்படி தான் பார்த்தீங்கன்னா நம்ம இந்த லிஸ்ட்டில் இருக்கிற வேல்யூஸை சேஞ்ச் பண்ண முடியும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா மல்டிபிள் வேல்யூஸையும் கூட ஒரே டைமில் சேஞ்ச் பண்ணலாம். ஸோ அந்த ஸ்ட்ரிங் ஸ்லைசிங் பண்ண இல்லையா, ஸோ அதே மாதிரி ஸ்ட்ரிங் ஸ்லைசிங் சொல்கிறேன், அது நெக்ஸ்ட் டாபிக் நான் அப்புறமா சொல்கிறேன். ஸ்லைசிங் பண்ண இல்லையா, ஸோ அதே மாதிரி இப்போ நம்ம இதுலேயும் பார்த்தீங்கன்னா ஸ்லைசிங் மூலிமா வேல்யூஸை சேஞ்ச் பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ இப்போது நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த 0 கிட்ட நம்ம என்ன பண்ண போறோம்னா ஒரு காலன் கொடுத்து நம்ம எது வரைக்கும் வேல்யூ சேஞ்ச் பண்றது அப்படிங்கறத பார்க்கணும். ஓகேங்களா? ஸோ லாஸ்ட் டைம் எப்படி நம்ம இந்த எது வரைக்கும் நம்ம இந்த வேல்யூஸ் எல்லாம் பிரிண்ட் பண்ண போறோம் அப்படின்னு சொன்னோமோ, ஜஸ்ட் லைக் தட் இந்த இடத்துல எது வரைக்கும் நம்ம சேஞ்ச் பண்ண போறோம் அப்படிங்கிறது. இப்போ நம்ம இந்த 1 and 2 மட்டும் சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா 0 and 1. ஸோ ஸ்டாப் வேல்யூ என்ன இருக்கும், ஸோ 2ன்னு சொல்லி நம்ம கொடுக்கணும். ஓகேங்களா? ஸோ 2ன்னு கொடுத்தோம் அப்படின்னா இந்த 0 1 மட்டும் மாறும். ஓகேங்களா? ஸோ இப்போ ரெண்டுக்குமே நம்ம 3ன்னு கொடுக்க முடியாது இல்லையா, ஸோ அதனால பார்த்தீங்கன்னா இன்னொரு வேல்யூ கொடுக்கலாம். அதாவது நீங்கள் ரெண்டுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா 3 கொடுக்கலாம். பட் எப்படி கொடுக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி கமா கொடுத்து 2 வேல்யூவாக கொடுக்கணும். ஓகேங்களா? ஸோ இல்லை நீங்கள் 3ன்னு கொடுத்தீங்க அப்படின்னா 3 வேல்யூ நீங்கள் சேஞ்ச் பண்ணுற மாதிரி இருந்தால் 3 இடம் சொல்லி கொடுக்கணும். ஸோ அந்த மாதிரி இப்போ நம்ம 2 இடம் தான் சேஞ்ச் பண்ண போகிறோம். ஸோ 0ல் இருக்கிறதும் 1ல் இருக்கிறதும் சேஞ்ச் பண்ணுவோம். ஸோ 2ல் இருக்கிறது சேஞ்ச் ஆகாது. ஓகேங்களா? ஸோ இது வந்து நம்ம கொடுக்குற ஸ்டாப் வேல்யூ கொடுப்போம். ஸ்டாப் வேல்யூ -1 தான் எப்பவுமே சேஞ்ச் ஆகும். அது உங்களுக்கு தெரிஞ்சுங்க. சரி, இப்போ 3 4ன்னு சொல்லி கொடுத்துடலாம். ஓகேங்களா? ஸோ இப்போ ரன் பண்ணி பார்க்கலாமா? எஃப்ஐ கொடுத்து இப்போ நம்ம மறுபடியும் ரன் பண்ணோம் அப்படின்னா ஸோ இப்போ நம்ம மறுபடியும் ரன் பண்ணி பார்த்தோம்னா இந்த இடத்துல உங்களுக்கு தெரியும். ஸோ இங்கே நமக்கு ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம நார்மலாக கொடுத்தது இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் டைம் கொடுக்கல பார்த்தீங்க அப்படின்னா நம்ம சேஞ்ச் பண்ணது 3 and 4 இங்கே சேஞ்ச் ஆகிருக்குது 1 and 2க்கு பதிலாக. ஓகேங்களா? ஸோ இண்டெக்ஸ் வேல்யூவில் இங்கே சேஞ்ச் ஆகிருக்குது. அண்ட் ஓகே, ஸோ இந்த வீடியோவில் நம்ம பைத்தானில் இந்த லிஸ்ட்டு பற்றின ஒரு பேசிக்கான திங்ஸ் எல்லாம் தான் பார்த்தோம். எப்படி அசைன் வேல்யூ, எப்படி அசைன் பண்ணுறது, அதை எப்படி நம்ம ஆக்சஸ் பண்ணுறது, எடிட் பண்ணுறது, அதெல்லாம் தான் நம்ம பார்த்தோம். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் லிஸ்டோடைய ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் இருக்குது. ஓகேங்களா? ஸோ அதெல்லாம் என்னென்ன ஒவ்வொன்றா என்னென்னு சொல்லி பார்த்து அதோட யூசஸ் என்ன அதெல்லாம் நான் நெக்ஸ்ட் வீடியோவில் டீட்டெயிலாக சொல்கிறேன். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. சரி, அடுத்த வீடியோவில் அடுத்த லிஸ்ட்டு ஃபங்க்ஷன்ஸ் பார்க்கலாம். ஓகேங்களா?